ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லறோம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப ஆவலாக நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குற ஒரே ஒரு விஷயம், ஆதிரியோட ரீஎன்ட்ரி. ஸோ ஆதிரியோட ரீஎன்ட்ரி ஏன் இவ்வளோ பரபரப்பாக பேசப்படுது அப்படின்னா, நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து ஆதிரி வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துட்டாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்தாச்சு. சரிங்களா? இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னென்னா, இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க புதுசாக வரும்போது எல்லோரும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, வெளியே எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்கள். இன்னொன்று, உள்ளே வந்துட்டு வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தாங்களா ஃபஸ்ட்டு அப்போ என்ன நடந்துச்சுன்னு எல்லோரும் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு வந்த உடனே விஜய பார்வதிக்கும் கமருதிக்கும் பயங்கரமாக முட்டிக்கிச்சு. கமருதீன் வெறியாட் ஆனர். அதை எப்படி நீ சொல்லுவேன்? இன்னும் எனக்குன்னு ஒரு உலகம் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனை சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருப்பார். அந்த ஒரு வாரம் அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும் அவ்வளோ முட்டிக்கிச்சு, செம்மையாக முட்டிக்கிச்சு. அப்புறமா தான் விஜய பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் சண்டை முட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருக்கு இப்போ வரைக்கும் அந்த சண்டை பற்றிக்கிட்டு எரிஞ்சிட்ருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பிரியங்கா தீபக்கு மஞ்சரி வந்ததுக்கப்புறமா பிரியங்கா ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு பொண்ணு ஷோவை ரன் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. அதவே நிறைய பேர் வந்து ஆஹா அப்போ இந்த பொண்ணு தான் போல இருக்குது, இந்த பொண்ணுக்கிட்ட வச்சுக்கூடாது. ஒரு சில பேர் இந்த பொண்ணுக்கிட்ட இனிமேல் நம்ம வந்துட்டு அப்படியே பலகரமாக பண்ணோம், அந்த பொண்ணு பண்ணுது அப்படின்னா வெளியில் வந்து எவ்வளோ ரசிகர்கள் இருப்பாங்க. இப்போ அந்த ஒரு காரணத்தினால தான் ரம்யா டப்பான்னு பல்ட்டி அடிச்சுட்டு அன்பு கேங்லேருந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. அதை நீங்கள் ப்ரொமோட்டிலே பார்த்துருப்பீங்க. சபரி ஒரே ஷாக், என் தங்கச்சியே அப்படி பண்ணுது, ஆஹா என் நெஞ்சிலேயே குத்திட்டியம்மா, உனக்காக அன்னைக்கு திவாகர்கிட்ட சண்டை போட்டனே அதில் மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. இதைத்தானே சபரி உங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து ஃபோன் பேசினா அந்த வீடியோ காலில் சொன்னாங்களா, வீடியோவில் இந்த உறவுலாம் உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், நீங்கள் எதுக்காக உள்ளே போனீங்க அதை மட்டும் பண்ணு அப்படின்ட்டு. அப்புறமும் உங்களுக்கு வந்துட்டு புரியாது, இந்த ரம்யா வைப்பையே நம்பிட்டு இருப்பீங்க நீங்கள். முதல்ல அன்புக்கு அவங்ககிட்ட வெளியே வாங்க, உங்களோட கேமை நாங்கள் பார்க்கணும். உண்மையிலே நான் ஆசைப்பட்றேன். சபரி வந்து உண்மையிலே நல்லவர் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சார். பட் அந்த விஜய் பார்வதி அகென்ஸ்டாக பண்ணதுலேருந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பட் எல்லாருமே தப்பு பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும். எல்லாமே வந்துட்டு ஆரி மாதிரியோ இல்லை வந்து அசீம் மாதிரியோ இருக்க முடியாதுல்ல. அசீம் கூட நிறைய தப்புகள் பண்ணியிருக்காரு. ஆரி மட்டும் தான் எனக்கு சரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆதிரி உள்ள ரீஎன்ட்ரி வந்த உடனே எல்லோரும் கேட்பாங்க. முக்கியமாக விஜய் பார்வதி கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா உள்ளே வந்து ஒருத்தரையும் விடலை. வந்தவொடனே ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறது வெளியில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து ஆதிரி வந்து கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு சில விஷயங்களை ஒரு சில பேருக்குள்ள சொல்லி ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா இது நம்மளுக்கு கிடைச்ச ரெண்டாவது சான்ஸ். அதே மாதிரி அவங்களுக்கு வெளியில் வந்துட்டு தெரியும் யாருக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்குது, யாரை பற்றி அதிகமாக பேசப்படுது, யாரை வந்து கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க, எல்லா விஷயங்களும் தெரியும். கமருதி அதேமாதிரி வெளியிலேருந்து பார்த்துருப்பாங்க. கமருதி வந்து விஜய் பார்வதிக்கிட்ட எப்படி பேசுகிறாரு, அதுக்கப்புறம் விஜய் பார்வதி இல்லாத நேரங்களில் கமருதி வந்து அரோரா கட்டி மற்றவங்ககிட்ட விஜய் பார்வதியை பற்றி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அந்த பொண்ணுக்கு தெரியும். இப்போது விஜய் பார்வதி உள்ளே போனோடனே அந்த பொண்ணு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணுன்றதான் எல்லாரோட விஷயங்கள். அதாவது குறிப்பாக விஜய் பார்வதி ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயம், தயவு செஞ்சு இதை போய் விஜய் பார்வதிக்கிட்ட சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்க வந்த உடனே கமருதி தயவு செஞ்சு நம்பாத, அவன் பயங்கரமாக டபுள் கேம் ஆடிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா விஜய் பார்வதியோட கேமே வேறு மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த பக்கம் எட்டியே பார்க்கக்கூடாது. ஏன்னா அதை சொல்லணும் அப்படின்றத இப்போ வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. உண்மையிலேயே வந்துட்டு விஜய் பார்வதியை வந்து அவர் லவ் பண்ணியிருந்தார் அப்படின்னா இது வந்துட்டு இவ்வளோ பேசும் பொருளாக இருக்காது. ஏன் பேசும் பொருளாக இருந்துச்சுன்னா, விஜய் பார்வதி எப்போ பார்த்தாலும் கமருதீன் புலம்பிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அந்த மொட்டைக்காடு ஆசையில் கூடமா கமருதீன், ஐயோ ஏமா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் கமருதீன் யாருக்கு எழுதியிருப்பார்னு நினைக்கிறீங்க? அரோராக்குன்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ அவர் தெளிவாக இருக்கார். அவர் வந்து விஜய் பார்வதியை ஒரு பக்கம் வந்து கலாய்க்கிறதும், திரும்ப வந்துட்டு சபரிக்கு வந்துட்டு அவங்க ஐஸ்கிரீம் கொடுத்ததை வந்துட்டு பொசசிவாக எடுத்துக்கிறதும் இன்னுமே வந்து அப்படி தான் இருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு சபர்கிட்டே போய் சபர்கிட்ட விக்ரம்கிட்டே யாருக்கிட்டே சொல்கிறாரு, அரோரா வந்து என்னோடய க்ரோத்துக்காக ஹெல்ப் பண்ணுறான், நான் என்னை ஹீரோ மெட்டீரியல் பார்க்குறேன். இதே வந்து அவகிட்ட நான் யார் விஜய் பார்வதிகிட்ட பேசியிருந்தா அவளால் என்னுடைய அந்த குரோத்தே வந்து பாதிக்கும், அவள் இவக்கிட்ட பேசாது அவன்கிட்ட பேசான்னு சொல்லுவாங்க. எப்போ சொன்னாங்க அவங்க? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆதிரி வந்து விஜய் பார்வதிக்கு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரோட எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது எதிர்பார்ப்பு என்ன, மெயின் என்னென்னா, என்னை ஏமாத்துற மாதிரியே வியானோ ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறியா அப்படின்னு வந்து எஃப்ஜே வந்து கலாய்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வெளியில் வந்துட்டு ஆதிரி வந்ததுக்கப்புறமா எக்கச்சக்க இன்டர்வியூஸ் ஆதிரி அவர் தான் வந்து சொல்லிட்டாரு கிளியராக, ஏன் நீங்கள் தான் வந்து அப்படின்போது, ஏங்க எனக்கு தெரியாதாங்க அவன் என்கிட்ட எப்படி பழகணும் எனக்கு தெரியாதா, நீங்கள் சொல்லிதான்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சி போச்சு. அதுவும் ரியாவுக்கும் ஆதிரிக்கும் நடந்த ஒரு இன்டர்வியூலாம் பார்த்துட்டிங்கன்னா ரியா வச்சு செஞ்சுருப்பாங்க.
ஸோ இப்போ இதெல்லாம் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். இந்த எஃப்ஜே விடவே கூடாது, உள்ளே வந்து எனக்கு கிடைச்ச சான்ஸை வச்சு செய்யணுன்ட்டு. அதே மாதிரி ஆதிரையை பற்றி உங்களுக்கு தெரியும். நான்லாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பண்ண ஃபஸ்ட்டு பர்சன் ஆதிரை. அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு காலை வந்துட்டு கானா வினோத் முன்னாடி மூஞ்சில் காமிச்சதும், அந்த பாட்டில் தூக்கி வீசி எறிஞ்சதும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி போயிடுச்சு. கடைசியில் வந்துட்டு கேமே இல்லாமல் ஓட்டு இல்லாமல் வெளியே போயிட்டாங்க. சரிங்களா? ஸோ வந்த உடனே வந்து எஃப்ஜே கிட்டே என்ன சொல்ல போகிறாங்க, அதேமாதிரி வியானாக்கு அட்வைஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை வியானாவை எதிர்க்க போகிறாங்களா, இல்லை வியானா வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆதிரை அட்டாக் பண்ண போகிறாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால தான் ஆதிரையோட ரீஎன்ட்ரி இவ்வளவு பரபரப்பாக இருக்குது. இதே இது உள்ளே வந்து திவாகர் வந்தாவோ இல்லை பிரவீன்ராஜ் வந்தாவோ இவ்வளோ விஷயங்கள் பெருசாக இருக்காது. பட் எனக்கு என்னென்னா ஆதிரையை விட பிரவீன்ராஜ் உள்ளே வந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமன்ற மாதிரி தோணுச்சு. பட் அதுக்கு உண்டான விஷயங்கள் இது வரைக்கும் நடக்கலை. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆதிரை வந்தவொடனே அவங்க சொல்லணும் அப்படின்னா எதை ஃபஸ்ட்டு வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதேமாதிரி ஆதிரையோட ரீஎன்ட்ரி கரெக்டாக இருக்குமா? இப்போ இது தேவையா இல்லை தேவையில்லாத ஆணின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.